மகிழ்ச்சியாக இருக்கிறது. 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்துவிட்டேன். இனி அடுத்த தலைமுறைக்கு வாய்ப்பு தரணுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அந்த விதத்தில் பெண்களுக்கென்று உரிய மரியாதையை காங்கிரஸ் கட்சி தரவில்லை என்பதை 2 முறை சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டும் கூட எனக்கு அந்த வாய்ப்பை தராமல் பின்வரிசையில் உட்கார வைத்து அவமானப்படுத்திய காங்கிரஸ் கட்சி நிச்சயமாக பெண்களை குறித்த பார்வை மிக மோசமாக கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த முடிவை நான் எடுத்தேன். அந்த விதத்தில் இன்றைக்கு இது ஒரு பெண்கள் அறிவிக்கப்படாத பெண்கள் தொகுதியாக மாறியிருக்கிறது. எல்லா கட்சியிலிருந்தும் பெண்களையே விடக்கூடிய ஒரு சூழ்நிலையை நான் எடுத்திருக்கிறேன். அதுதான் உண்மை. இல்லை அந்த வகையில் பாராளுமன்ற தொகுதிக்கு இப்போ தற்பொழுது அண்ணாச்சி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அடுத்தடுத்த வாய்ப்புகள் நிச்சயமாக வழங்குவார்கள். கட்சியில் பணியாற்றுவதற்கு வாய்ப்புகள் நிச்சயமாக அவங்க தந்துகிட்டே இருப்பாங்க. அடுத்து எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்குது. தேசிய கட்சிகளில் என்றைக்குமே நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நான் ஏற்கனவே தேசிய கட்சியில் பயணித்தவன், எனக்கு நல்லா தெரியும். அதனால் என்னுடைய பணி என்னங்கிறதும் தெரியும். அந்த வகையில் கட்சிக்காகவும் மக்களுக்காகவும் பணியாற்றுற இடத்துல நிச்சயமாக நம்ம இருப்போம். மக்கள் மனநிலை எதிராலாம் இருக்காது. நல்ல ஒரு நோக்கத்தோடு தான் நான் மாறி சென்றிருக்கிறேன் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். உரிய வாக்குகளை தாமரை சின்னத்தில் அளித்து பாஜகவை இங்கு வெற்றி பெற செய்வார்கள் என்பது எனது நம்பிக்கை.